ஹலோ கைஸ், நான் பார்க்குற டாபிக் அசஸ்மெண்ட் ஆஃப் நான் ஃபைலர்ஸ் ஆஃப் ரிட்டர்ன். அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அவங்க தான் நான் ஃபைலர்ஸ் ரிட்டர்ன் சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பண்ணணும், குவார்டர்லி பண்ணணும். ஓகேங்களா, அது அவங்களுடைய பிஸ்னஸ் கிரைட்டீரியா பொறுத்து வந்து டிசைட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுற பட்சத்தில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, ஏதோ ரீசனால வேணுமே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the assessment and non-failure of return is a crucial aspect of tax administration aim to ensuring the compliance with the regulation. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க பேசி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நான் ஃபைலர்ஸ் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க நான் ஃபைலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா the tax authorities use data analytics, அதாவது டேட்டா யூஸ் பண்ணுறாங்க, அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ண டேட்டா யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ரிஸ்க் பேஸ்டு கிரைட்டீரியா டு ஐடென்டிஃபை த tax payers who have ஃபைல்டு டு ஃபைல் த ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் த ப்ரெஸ்கிரைப்டு டியூ டேட்ஸ். அந்த டியூ டேட்டுக்குள்ளே எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணல சொல்லிட்டு அவங்க கணக்கு எடுத்து செக் பண்ணுறாங்க. நான் ஃபைலர்ஸ் ஆர் தோஸ் ஹூ ஹேவ் நாட் டு ஃபைல் த ஜிஎஸ்டி வித் ஸ்பெசிஃபைட் டேக்ஸ் பீரியட். அதாவது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே டேக்ஸை பே பண்ணி ஃபைல் பண்ணலையோ, அதாவது அந்த டியூ டேட்டு போயிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க பெனால்ட்டியோட, அந்த டேட்டும் போயிட்டு அவங்க கட்டாமல் இருக்காங்களோ அவங்கள வந்து கண்டுபிடிச்சி அவங்க பிடிப்பாங்க ஃபஸ்ட். ஓகேங்களா, அவங்க தான் அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க கட்டாதவங்களை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் டு நான் ஃபைலர்ஸ், அதாவது நான் ஃபைல் பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்புறாங்க. என்ன நோட்டீஸ் அனுப்புறாங்க பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் த நான் ஃபைலர்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு, அந்த நான் ஃபைல் வந்து கண்டுபிடிச்ச அப்புறம் த ஜிஎஸ்டி வரும் இஷ்யூ நோட்டீஸ் டு த நான் கம்ப்ளைண்ட்ஸ் டேக்ஸ் ஃபைல்ஸ், அதாவது அந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஓகேங்களா, இன்ஃபார்மிங் தேம் அபவுட் த ஃபைலர் டு ஃபைல் ரிட்டர்ன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வித் இந்த ஸ்பிரிட் அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி டேக்ஸ் எடுத்து ஃபைல் பண்ணியிருக்கீங்க, ஃபைல் பண்ணுறதுக்கு வந்து மறந்துட்டீங்கிறது நீங்கள் ஃபைல் பண்ணல, யூ ஹேவ் இஷ்யூ, நீங்கள் ஃபைலர் ஆகிட்டீங்க, நீங்கள் கட்டலன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அனுப்புகிறாங்க. ஓகேங்களா, இந்த நோட்டீஸ் டிப்பிக்கலி இன்க்ளூட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ரிட்டர்ன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கும், நீங்கள் எத்தனை ரிட்டர்னும் பண்ண வேண்டியது இருக்குது, அப்புறம் அந்த டைம் பீரியட் வச்சு ஓவர்டியூ எத்தனை ஓவர்டியூ உங்களுக்கு இருக்குது சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. ஓகேங்களா, அந்த நோட்ஸில் அந்த நோட்டீஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெஸ்பாண்ட், அதாவது டேக்ஸ் பேர் வந்து ஒரு வாய்ப்பு விடுறாங்க. ஓகேங்களா, நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு விடுறாங்க. இந்த நான் ஃபைலர்ஸ் ஆர் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெஸ்பாண்ட் த நோட்டீஸ் ப்ரொவைட் பை எக்ஸ்பிளனேஷன் அண்ட் நான் கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் பேர் வந்து ஒரு வாய்ப்பு விடுறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு ஏன் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணல, நீங்கள் அதை மதிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஒரு வாட்டி நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு விடுறாங்க. தே மே ரெக்வயர்ட் டு ஃபர்னிஷ் த ரீசன் அண்ட் டிலே அந்த ஃபைலிங்ஸ் ரிட்டர்ன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லணும். ஓகேங்களா, என்ன ரீசனால் நான் வந்து ஃபைல் பண்ணல, எதனால் வந்து நான் ஃபைல் பண்ண முடியும், டிலே ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, அலாங் வித் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அவங்க வந்து அதுக்கான வேலிடான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அண்ட் அசஸ்மெண்ட். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கன்சிடரிங் த டேக்ஸ் பே ரெஸ்பான்ஸ், அந்த ரெஸ்பான்ஸை வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் வெரிஃபை த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர், அதாவது அவங்க டேக்ஸ் பேர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா, கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஆக்சஸ் த டேக்ஸ் லைபிலிட்டி பேஸ்ட் ஆன் அவைலபிள் டேட்டா அண்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேக்ஸ் லைபிலிட்டி வந்து அவங்களே டிட்டர்மின் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது எவ்வளோ ஆல்ரெடி இருக்க டேட்டா வச்சு கணக்கு பண்ணுவாங்க. ஓகே, இது இவ்வளோ இவங்க கட்ட வேண்டியது இருக்குது, இவங்க வந்து இவ்வளோ கட்டணும் சொல்லிட்டு அவங்க டிட்டர்மின் பண்ணுவாங்க. ஓகேங்களா, திஸ் அசஸ்மெண்ட் மே இன்வால்வ் இன் ரிகன்சிலேஷன் ஆஃப் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். இவங்களே என்ன பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸை ரெகன்சில் பண்ணுவாங்க. ஓகே, இது இத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இது கரெக்டாக, இத்தனை பேர் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, இது கரெக்டாக சொல்லி செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐடிசியும் செக் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க சொல்கிறாங்க பேசிக். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிவே பெனால்டிஸ், அதாவது பெனால்டிஸ் வந்து விதிக்கிறது. ஓகேங்களா, இஃப் நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இஸ் கான்ட்ரவர்ஷியல், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரியங்களாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அது தப்பு தான் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ஆஃப் ஜிஎஸ்டி ரெகுலேஷன் கீழே வந்து அவங்க தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெனால்டிஸ் மே இன்வால்வ் பை லெவிட் பை த ப்ரொவிஷன் ஆஃப் ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி லா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்துக்கு கீழே அவங்களுக்கு என்ன வகையான பனிஷ்மெண்ட் பண்ணணுமோ பெனால்ட்டி பண்ணணுமோ அது கண்டிப்பாக போட்டுருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பெனால்டிஸ் மே இன்வால்வ் லேட் ஃபீஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பெனால்ட்டி வந்து எது இன்க்ளூட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா லேட் ஃபைலிங் ஃபீஸ், லேட் ஃபீஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆன் டெலேட் பேமெண்ட்டுக்கும் இன்க்ளூட் ஆகிருக்கும், அப்புறம் அதர் அப்ளிகேட் பெனால்ட்டிஸ் எல்லா பெனால்ட்டியும் இன்க்ளூட் ஆகிருக்கும். எங்களை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம பார்க்கும்போது ஒரு டபுள் த ட்ரிபிள் த அமௌண்ட் ஆஃபாக இருக்கும். ஓகேங்களா, கம்பேரிங் நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் கிட்ட டபுள் த அமௌண்ட் கிட்ட கண்டிப்பாக போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் ஆஃப் ரெக்கவரி ப்ரொசீடிங், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி காசு வந்து கவர்மெண்ட் ரெக்கவர் பண்ணணும். ஓகேங்களா, அவங்க கை வந்து காசு திருப்பி வரணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு ரெவன்யூ கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த காசு என் கைக்கு வரணும். அதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஈவன் போலீஸ் அனுப்புறது இது மாதிரி எல்லாம் வந்து இந்த செய்யணும். ஓகேங்களா, இஃப் நான் ஃபைலர்ஸ் fail to comply with the notice do not rectify their non-compliance with the specified time frame, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் அவங்க சரி பண்ணிக்க முடியல, அவங்க சரி பண்ணல, அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, சரியாக பண்ணலன்னா அந்த ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியேட் ரெக்கவரி ப்ரொசீடிங் வந்து ரெக்கவரி ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்படின்னா ரெக்கவரி பண்ண பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் டேக்ஸ் லைபிலிட்டிஸ் அலாங் வித் பெனால்ட்டிஸ், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பெனால்ட்டிஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட போயிட்டு அந்த ஆர்டரை பாஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி இவங்க டேக்ஸ் கட்டல, இவங்களை போயிட்டு அரெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அவங்க இருக்காங்களான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட போகிறது இந்த ஒரு ஸ்டேஜில் போகும். ஓகேங்களா, அந்த ரெக்கவரி ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன். ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன் பற்றி பார்த்தீங்கன்னா persistent or non-compliance or intentional tax evasion, அதாவது அவங்க வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மதிக்கல, இன்டென்ஷனாக வந்து டேக்ஸ் வந்து கட்டவே இல்லை அப்படின்னா ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் மே டேக் ஃபர்தர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன். அவங்க வந்து ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் அவங்க வந்து நெக்ஸ்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன்ஸு பண்ணுவாங்க. ஓகேங்களா? சச்சஸ் சஸ்பென்ஷன் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சஸ்பெண்ட் பண்ண ஒரு தற்காலிகமாக முன்மூடி வைப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கேன்சல் பண்ணிடுவாங்க ஜிஎஸ்டியை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்போசிஷன் இன் ஆஃப் ஃபைன்ஸ், அதாவது நிறைய வந்து ஃபைன் போடுவாங்க, நிறைய அதிகமாக ஃபைன் போடுவாங்க. அப்புறம் பொசஷன்ன்றது ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொசெக்ஷன், அதாவது அவங்க எதனா அங்கே கைப்பற்ற முடிஞ்சால் சீல் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் கீழே எத்தனை இது வரும். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன ஜிஎஸ்டி அத்தாரிட்டி சொன்ன கொடுத்த தீர்ப்பில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, இது அவங்க தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு நினச்சாங்கன்னா அவங்க மேல்முறையீடு தீர்ப்பான்னு சொல்லுவாங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க மேல்முறையீடு போடலாம். ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் பேயர் ஹவ் ரைட் டு அப்பீல் அகேன்ஸ்ட் த அசஸ்மெண்ட் ஆர்டர் இஷ்யூட் பை த ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ். ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் கொடுத்த ரிப்போர்ட்டில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா அவங்க மேல்முறையீடு பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டிஸ்அக்ரி வித் த ஃபைண்டிங்ஸ், அந்த அவங்க வந்து நீங்கள் தப்பாக பண்ணிங்க சொல்லிட்டு டிசைட் பண்ணாங்கன்னா பண்ணலாம். ஓகேங்களா? they can file appeal before the appropriate appellate authority to seek redressal of the grievances. அதாவது அவங்க குறைகளுக்கான தீர்ப்பு வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தேவைக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோர்ட்டில் கேஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுவும் எழுதி பெறுவது உங்கள் பாலா.